ஆனா இந்த முறைப்படி கத்துக்கிட்டாதான் அந்த உணர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை அல்ல. நான் இளம் வயதிலேயே பக்தியில இருந்த போது இந்த குண்டலடிய அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சோம்னாலும் அது இன்னதுதான் தெரியாது. பக்தி உணர்வு பொருட்கள இப்படி சொரிஞ்சு இப்படி தட்டி விடுறது என்னமா தான் விழுந்துருச்சு அப்படின்னு இன்னதுதானே தெரியாது. இந்த உணர்வு பெருக்கல, ஒரு பக்தி பெருக்கல அந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அது நிலையா இருக்காது. ஒரு கன நேரமோ சில நிமிடங்களோ இருந்துட்டு மறைஞ்சிடும். ஏன்னா உலகாயுதம் பிடிச்சி இழுக்குது, அப்படிங்கிறனால அது மறைஞ்சிடும். அது எப்படி நிலைக்க வைக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் பரஞ்சோதி மகான். அந்த இடத்துலதான் பரஞ்சோதி மகான் ஞானவனெல்லாம் பிரகாசம் அடைகிறார். ஒன்றை இருக்கிறது தான் உனக்கு தெரியாம இருக்கு, அதை இந்த மாதிரி கவனி, அதோட அடையாளம் இதுதான் அப்படின்னு செகண்ட் ஸ்டேஜ் அறிமுகப்படுத்தாட்டி இந்த நிலையான தியானம் இல்லை. நிலையான தியானம் கிடைக்காது. தியானம் கிடைச்சாலும் நிலைக்காது செகண்ட் ஸ்டேஜ் இல்லைன்னா. இந்த செகண்ட் ஸ்டேஜ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? பரஞ்சோதிமான் ஒருத்தர் தான். அப்ப பரஞ்சோதிமான் தானே ஞான தந்தை, ஞான வல்லல் அவர் தானே.